ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுலபமா உங்களோட மனச ஈஸியா நம்ப வைக்கிற மாதிரி, இவங்க என்னமோ பண்றாங்க. இவங்க சொல்ற விஷயம் ஏதோ நடக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இத நம்மளால பண்ணி குடுக்க முடியும் அப்டின்னுட்டு உங்க மனச நீங்க ஈஸியா நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு மெத்தட். சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ன்னு வச்சுக்கலாம். இது ஒண்ணும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனா, அது எப்படி நம்ம சுலபமா நம்மளோட அந்த டே டு டே லைஃப்லயோ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே நமக்கு அந்த எக்ஸிக்யூட்டிங் அப்படிங்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ, அத நீங்க எப்படி பண்ணலாங்கிறதும், இன்னொன்னு மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஆல்வேஸ் ரிலாக்ஸ். சரிங்களா? இந்த உலகத்துல எது நடந்தாலும், எது நடக்கலனாலும், எது கிடைச்சாலும், எது கிடைக்கலனாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு ரிலாக்ஸ் மோடு, அப்படி ஒரு ஜாலியா நீங்க உங்களோட சோலை வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம கூட இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு மெனக்கட்டுறோம் அந்த மாதிரி நீங்க உங்களோட சோலை சந்தோஷமா வச்சுக்கணும். சோ அந்த அளவுக்கு நீங்க மெனக்கெட்டுக்கோங்க. இப்ப அது என்ன மெத்தட் அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு டெக்னிக். ரொம்ப ஈஸியா ஒர்க் அவுட் ஆகுற விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த விசுவலைசேஷன் பண்ணி பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது எனக்கு அதுல கொஞ்சம் சம்டைம் ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா நம்ம தூங்குற டைம்ல நம்ம பண்ண சொல்லுவாங்க. எந்திரிச்சோன்னா பண்ண சொல்லுவாங்க. நான்லாம் தூங்குற மூடுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷுவல் பாக்குறதுல எனக்கு என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் மேக்சிமம் விசுவலைசேஷனே பண்ண மாட்டேன். மீறி எனக்கா தூக்கம் வரல அப்படின்னா, இப்ப எனக்கு தூக்கம் வரல ஆனா கண்ணை மூடி நான் படுத்திருக்கணும்னா அந்த மாதிரி டைம்ல தான் நான் விஷுவல் பண்ணி பார்ப்பேன். அந்த காட்சிப்படுத்துதல்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அந்த விசுவலைசேஷன் பண்ணும்போது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா, என்னைக்கெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வராம கொஞ்சம் இருக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு நீங்க படுத்துட்டு அதை ரிப்பீட்டடா உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி இப்படியெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ நான் சொல்ல வந்த டெக்னிக் இது கிடையாது. இது ஒரு காமனா ரொம்ப பாப்புலரான டெக்னிக் இல்லையா? அதுக்காக நான் சொல்ல வந்தேன். நான் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த செல்ஃப் டாக். சரிங்களா? அந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிற விஷயம் நம்ம டெய்லி பேசிஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பேசுறது, திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நம்மளோட அந்த சவுண்ட் நிறைய நம்ம கேட்கிறோம் இல்லையா? அந்த கேட்கிற சவுண்டை எப்படி பாசிட்டிவா நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஈஸியா எப்படி இதை ஒரு டெக்னிக்கா எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா, நம்ம எல்லாருமே வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கெல்லாம் விளையாட்டா ஏதாவது நான் 1, 2 சொல்லியிருப்பேன். அது நிஜமாவே இன்னைக்கு நம்ம லைஃப்ல எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும்போது இது நடக்கும்னு நினைச்சு கூட நம்ம சொல்லலையே. அதாவது இது முன்னாடியே யூனிவர்ஸ் நமக்கு அப்ப சொல்றாங்களோ, ஒரு 4, 5 பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம லைஃப்ல சம்மந்தமே இல்லாம ஒரு 4, 5 பேர் ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்றாங்கன்னா, அது நம்ம லைஃப்ல நடக்கும். என் லைஃப்ல நடக்குது. அத பார்த்துட்டு தான் ஓகே. அப்ப அப்படி ஒரு தடவை தெரியாம சொல்றதுக்கே அவ்வளவு சக்தி இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நமக்கு சிச்சுவேஷன் மாறி அமையுது அப்படின்னா, நமக்கு பேசணும் அப்படிங்கும்போது ரொம்ப எமோஷனலா பேசுவோம் இல்லையா? ரொம்ப எமோஷனலா. ஏன்னா நம்ம அழுகும்போது அந்த ஹையா இருக்கும். நம்மளோட எமோஷன் பீக்ல இருக்கிற டைம்ல நம்ம எதை சொன்னாலும் அது நடக்குங்கிறதுனாலதான் கோவமா இருக்கும்போது சபிக்க கூடாதுன்னு சொல்றது, சந்தோஷமா இருக்கும்போது வார்த்தையை விடக்கூடாது, அதாவது ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போதுன்னு சொல்றது எல்லாமே ரீசன் என்னன்னா, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது அப்படிங்கறதுனாலதான். ஒருவேளை அதை பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? அதுக்காக தான் அந்த சபிக்கவும் கூடாது. ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசனுமே அதுதான். இப்ப உங்களுக்கு கூட யாராவது ஒருத்தர் இருக்கணுமா இதுல? இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க, ஐ மீன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச எனக்கு ஃப்ரெண்டு இல்ல யாராவது எனக்கு கூட இருக்கணுமான்னு கேட்டா அப்படி இருந்தா பெட்டர் தான். ஆனா நமக்கு அப்படி எல்லா நேரத்துலயும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம போன் பண்ணி எல்லாம் நான் சொல்றேன் இது நீ கேள அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. அதுவும் இருக்குதான். பேசும்போது நம்ம அதை பழக்கப்படுத்திக்கலாம். நாளடைவில் அப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னா நம்ம இப்படிதான் பேச போறோம் அப்படிங்கறத முன்னாடியே ஸ்கிரிப்டடா நம்ம பேசி வச்சுட்டு கூட நான் போன் பண்ண இதைதான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ போன் பண்ணா இதை எனக்கு சொல்லு, நான் இதுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் பண்றேன், நீ இதுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் பண்ண அப்படிங்கறத நம்ம பண்ணுவோம். ஆனா அது எல்லா நேரத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அப்படி நம்மளோட வேவ் லென்த்துக்கு மேட்சா இருக்கவங்க யார் இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம பேசணும்னு நினைக்கிற நேரத்துக்கு அவங்க ஃப்ரீயா இருப்பாங்களான்னு தெரியாது. இல்ல அவங்க நினைக்கிற நேரத்துக்கு நம்ம ஃப்ரீயா இருப்போமான்னு தெரியாது இல்லையா? சோ அதனால நம்ம யாரோட ஹெல்ப்புமே இல்லாம எப்படி எழுதுறது, விஷுவல் பண்ணி பாக்குறது எல்லாமே நம்ம தனியா பண்றோம். அதே மாதிரி செல்ஃப் டாக்கையும் தனியா பண்ணிக்கணும். நீங்க வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா? இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஏதோ ஒண்ணு நீங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப கிளியரா இருந்துட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டா வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கே நீங்க இன்னொரு மொபைல்ல சென்ட் பண்ணி அப்படி சொல்றேன். நீங்க கேட்டுக்கிறதுக்கு அதை ரிப்பீட்டடா கேட்கணும். நீங்க அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த ஒருத்தரை நீங்க யூனிவர்ஸா நினைச்சுக்கலாம். இல்ல உங்களோட கடவுள், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை சொல்லலாம். இல்ல யாராவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்க ஹஸ்பண்ட், லவ்வர், இப்படி யார் உங்களோட க்ளோஸா இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த இப்ப எனக்கு நடந்ததை நான் அப்படியே ஒப்பிப்பேன்.
இப்படி ஆச்சுப்பா, அப்படி ஆச்சு தெரியுமாப்பா, இந்த மாதிரி நான் அங்க போனேன், நான் அங்க போகும்போது நான் இதை பார்த்தேன், அப்புறம் இவங்களோட நான் வெளில போனேன், அப்ப நான் இந்த கார்ல டிராவல் பண்ணேன், அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படின்னுட்டு நீங்க எதை நோக்கி நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு முதல்ல உட்காந்து ஒரு எழுதுங்க. எப்படி பேச போறீங்க அப்படிங்கிறத ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் முடிஞ்சா 5 மினிட்ஸ் கூட. இது என்னன்னா நம்ம வந்து அத நீங்க தான் பேச போறீங்க இல்லையா, அப்ப ரொம்ப ஹாப்பியா பேசணும். அது நடந்துருச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்க லவரோட நீங்க எங்கேயாவது வெளில போறீங்க, இல்ல வந்துட்டு உங்க லவர் வந்து வீட்டுல பொண்ணு கேக்குறாங்க, அப்ப வந்து பொண்ணு கேட்கும்போது வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஓகே சொல்றாங்க, கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் போயிடுச்சு, இல்ல கல்யாணமே முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி இதுதான் ஒரு ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க எப்படி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் டைம் இருக்குன்னா 10 மினிட்ஸ் கூட. நான் வந்து நமக்கு அந்த மினிட்ஸ் வந்து ஓரளவுக்கு அது அதிகம் இருக்கணும். வெறும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதிகபட்சம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து பேச ஆரம்பிக்கணும். ஏதாவது தப்பா பேசுறீங்க, திக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கடைசி ரெக்கார்ட்லாம் நமக்கு வந்துடும். நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது ரொம்ப எமோஷனலா அவ்வளோ ஹாப்பியா நீங்க ஷேர் பண்றீங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தோட ஷேர் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க வந்து மூட் அவுட்டா இருக்கிறீங்களா, இதுல என்ன இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து ஒன்ஸ் தான் செலவு பண்றீங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா, அந்த டைம் மட்டும் தான், அந்த 10 நிமிஷம் ப்ராப்பரா வர்ற வரைக்கும் மட்டும் தான் நீங்க பேசி பேசி ட்ரை பண்ணி பாக்குறீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு 10 நிமிஷம் அதை போட்டு கம்முன்னு உட்காந்து கேட்கலாம். அது கேட்கும்போது என்ன ஆகும்னா நீங்களே உங்க வாய்ஸ்ல பேசுறீங்க அப்படிங்கும்பொழுது அது உங்களுக்கு இன்னும் ஹோப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க பெருசா அல்ட்டிக்கலாம் வேண்டாம். ஐயோ இது கண்டிப்பா நடக்குமா, நம்ம சொல்றது சப்கான்சியஸ்ல போவோமா, அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம். ஃப்ரீயா ஒரு லஞ்ச் டைம் கிடைக்குது, இல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் டைம் இருக்கிறீங்க, இல்ல சும்மாவே டைம் இருக்கு எனக்கு ஏதோ ஒன்று கேட்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஆசை இருக்கு, அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னா நீங்க இதை போட்டு போட்டு ரிப்பீட்டடா கேட்கும்பொழுது என்ன ஆகும்னா நீங்க ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்கன்னா அது சார்ந்த அந்த ஒரு விசுவலைசேஷனா இருக்கட்டும், இல்ல அதை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே இன்னும் வந்து விரிவா டெவலப் ஆகும். சரிங்களா? இது வந்து ஒரு இது ஏன் நான் பர்டிகுலரா மெத்தடுன்னு சொல்றேன்னா, நீங்க சும்மா மத்த நேரத்துல பேசுங்க, பேசி பாருங்க, உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க அப்படின்னா அதை நம்ம மறந்துடுவோம். ஆனா ஒரு ரெக்கார்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஸ்கிரிப்டிங் எழுதுங்கன்னு சொல்றேன் இல்லையா, பேசுறதுக்கு முன்னாடி இதை உட்காந்து நீங்க அப்படியே எழுதணும். எழுதும் பொழுது சொல்லி பார்க்கணும். சொல்லும் பொழுது அந்த ஹாப்பினஸோட சொல்லணும். இப்போ ஒரு டைரக்டர் எப்படி ஒரு ஆக்டர் கிட்ட வந்து கதை சொல்லும் போது எவ்வளவு எமோஷனலா சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல அவ்வளவு உயிரோட்டத்தோட நீங்க வந்து சொல்லணும். நீங்க தான் அதனால கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க நம்பணும். முதல்ல நீங்க சொல்றது நடக்கும்னு நீங்க நம்பணும். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு நீங்க அதை பேசணும். அதை வந்து நம்ம ரிப்பீட்டடா கேட்கும்பொழுது நமக்கு ரொம்பவே எமோஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப ஹையர் லெவல் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ரொம்ப பாசிட்டிவான எண்ண அலைகளை வெளிப்படுத்துங்கன்னு சொல்றது எல்லாமே இந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்க ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி போட்டு பேசுறீங்க, அதை நீங்களே கேட்கறீங்கன்னா நமக்கே ரொம்ப பிடிக்கும், ஹாப்பியா இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, ஒரு ஏதாவது ஒரு ஆப்ல போயிட்டு நீங்க இந்த ரெக்கார்டை போட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அதை கேட்டாவே எனக்கு வந்து அந்த ஒரு ஜோஷ்ல நான் இருப்பேன், எப்பவுமே அதை கேட்கும்போது நான் ஹாப்பி ஆயிடுவேங்க, அப்படி ஏதாவது ஒரு பாட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சாங்கை இதுக்கு பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு அந்த பாட்டு வால்யூம் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு அதோட சேர்த்து இதை நீங்க கேட்கும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு டபுள் த டைம் பாட்டு கேட்கிற ஹாப்பினஸ் பிளஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்குது இல்லையா. சோ இதை நீங்க வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஏன்னா இது நான் வந்து பெருசா இதை வந்து இவ்வளோ கிளீனா நான் வந்து ட்ரை எல்லாம் பண்ணது கிடையாது. ஆனா வந்து ஒரு பலவாட்டி என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஃபோன் பண்ணிட்டு நான் சொல்றேன், நீ ஊன்னு கேட்டுட்டு இதே நீ எனக்கு ரிப்ளையா சொல்லுன்னே நான் சொல்லி பண்ணியிருக்கேன், எனக்கு அது நடந்தும் இருக்கு. ஆனா நம்ம அப்படி சும்மா சொல்லும் போதே அது நடக்குதுன்னா அதுக்கான ஒரு பிரத்யேகமா அதுக்கான ஒரு டெக்னிக்கா கிரியேட் பண்ணி நம்ம ஒரு டைம் கொடுத்து செய்யறோம், அதை பண்றோம்னா கண்டிப்பா வந்துட்டு ரிசல்ட் இன்னுமே ஈஸியா நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. சோ இப்ப நான் சொன்ன இந்த செல்ஃப் டாக் மெத்தடை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமா நீங்க நினைச்சது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.